ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ட்ரீம் தான், இந்த கேமரா வாங்கணுன்ற ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபைனலி வந்து GoPro 12 நம்ம வாங்கியாச்சு. ஸோ GoPro 12 அதோட பாக்ஸு, அந்த கேமரா தான் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து கேமரா தான் ஷூட் பண்ண போகிறோம். ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய பெரிய ட்ரீமே வந்து இது பைக்கில் வந்து விளாக் பண்ணி போடுறது தான். ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வரும். நம்ம சேனல் வந்து ட்ரீம் ரைடு விளாகர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இது நமக்கும் சேஃப், வண்டிக்கும் சேஃபு. வண்டியும் நல்லா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கும். நாம் வந்து சேஃபாக ரைட் பண்ணலாம். ஸோ பார்த்து ரைட் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள், பத்திரமா வந்து போயிட்டு வாங்க. ஸோ நானும் வந்து இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஸோ வாங்கியிருக்கிற கேமரா வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டில் மாட்டி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போவோம், என்ன ஏதுன்னு சொல்லி மற்ற வந்து வீடியோவில் நம்ம பேசலாம். வந்து ஃபைனலி ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ எத்தனை கிலோமீட்டர்னால், ஹைவேக்கு வந்து போயிட்டு நம்ம ஸ்பீடு செக் பண்ணி 6 ஸ்பீடு செக் பண்ண போகிறோம். எதனாலனா, ஸோ எவ்வளோ ஸ்பீடில் வந்து போனால் வந்து நம்ம அந்த வாய்ஸ் கரெக்டாக வருமா, ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி போய் செக் பண்ண போகிறோம். இங்கே இந்த ஹைவே வந்து ஒரு 12 கிலோமீட்ரு. ஸோ அங்கே தான் இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இப்போ என்ன பிளான்னா, நேராக போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக ஹைவே அடிக்க வேண்டியது தான். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, என்ன செக் பண்ண போகிறோன்னா, GoPro செட் பண்ணது வந்து எந்த அளவுக்கு வந்து செட்டிங் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து அந்த சவுண்ட் வந்து எப்படி கேட்குது, நான் பேசுறது எப்படி கேட்குதுன்னு கூட எனக்கு தெரில. ஸோ அதுக்கு கேமராவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் அங்கே போயிட்டு மேக்ஸிமம் ஸ்பீடு நம்ம வந்து, நான் ஏன் மேக்ஸிமம் ஸ்பீடை பற்றி ஏன் நான் அவ்வளோ சொல்கிறேன்னா, ஸோ இப்போ ரீசனில் நடக்கிற ஆக்சிடென்டெல்லாம் அதனால தான் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் ரைட் பண்ணணும். ஸோ இந்த வாங்கினதெல்லாம், இந்த ஆக்சசரிஸ், இந்த கேமரா வாங்கினதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ சப்போஸ் பை சான்ஸ் நம்ம ஏதாவது தவறி கீழே விழுந்தாலோ சரி ஏதாவது ஆனால் கூட பார்த்து போகணும். அதனாலேயே நான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு தான் வந்து இது பண்ண போகிறேன். இப்போ இல்லை, எப்போவுமே சரி, நம்ம சேனலோட பெரிய அவேர்னஸே அதை தான் இருக்கும். நான் அதுதான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது இருக்கும், நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஏதாவது ஒன்று நம்ம இதில் வந்து சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை நான் நம்புகிறேன். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணுறவங்க நான் குறிப்பாக சொல்கிறேன், அந்த ஸ்பீடு மட்டும் தான். ஸோ வண்டி எடுத்தால் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போகலாம், ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுவோங்க. வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதுதான் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் மெயின் வந்து பஜார் இது. ஸோ இந்த பஜார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரஷ்ஷாக. ஸோ நான் லாயர் வந்து வரும்போது ஏதோ டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு எல்லாம் வந்து கிளியர் பண்ண சொன்னாங்கன்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜிஎஸ் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து கிளியர் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயம் உண்மைன்னு கரெக்டாக தெரில இப்போ வரைக்கும். நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீ தான். இந்த சண்டே எப்போவுமே ரஷ் தான் இந்த இடம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர். நம்ம சேனல் நேம் வந்து ட்ரீம் ரைடு விளாகர். ஸோ எதனால் அந்த பேர் வச்சேன்னா, ஒரு கனவு தாங்க. நம்ம பைக் எடுக்கிறதும் சரி, ஸோ நம்ம லாங் ரைட்ஸ் போகிறதும் சரி, மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தெரியும் அதோட வலி எப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு கனவு தான். ஸோ அதுக்காகவே அந்த பேர் வச்சது. ஏன்னா நம்ம கனவு தான். இப்போது இந்த வண்டி வாங்கினதும் ஒரு கனவு தான், பெரிய கனவு தான். ஆனால் வந்து எந்த வண்டின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடல. வண்டி இதை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. ஸோ அந்த வண்டி எடுத்துட்டேன். ஸோ இந்த வண்டி எப்படி எடுத்தேன், என்ன எடுத்தேன்னு சொல்லி அது பின்னாடி விட கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த GoPro ரொம்ப பெரிய ட்ரீம் தான் இருந்துச்சு. அதுவும் என்ன மாதிரி பசங்களுக்கு இந்த கேமரா எடுக்கிறது இன்னும் ரொம்ப பெரிய ட்ரீம் தான். அதுவும் எப்படி எடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோமோ கண்டிப்பாக அந்த கஷ்டம் வந்து பலன் தரும், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ட்ரீம் என்னென்னு பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இது வந்து மோட்டோ விளாகிங் வந்து ஒரு 3 to 4 இயருக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்மளும் மோட்டோ விளாகிங் பண்ணணும், நம்மளும் வந்து இந்த மாதிரி லாங் ரைட்ஸ் எல்லாம் போகணுன்ட்டு. ஸோ அப்போ யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்போ பேங்க் பேலன்ஸும் சரி, அது ஃபினான்ஷியல் இஷ்யூவும் சரி, நிறைய வந்து கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனில் வந்து என்னால் ஹேண்டில் பண்ணல. இப்போவும் கொஞ்சம் அதே நிலைமையில தான் இருக்குது. ஸோ அந்த இதுலேயும் நம்ம ட்ரீமுக்காக நம்ம எவ்வளோ என்ன வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும், நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து 42 km/h போகிறேன். விண்ட் பிளாஸ்ட் வந்து எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த கேமரா, இந்த மைக்கில் வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரில. ஸோ போய் செக் பண்ண தான் தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து உங்கள் ட்ரீம் என்னென்னு பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 4 to 5 இயர்ஸாக வந்து நானும் 3 to 4 இயர்ஸாக நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான டைம், இந்த நேரம் தான் நம்மளோட ஒரு கனவும் சரி, நம்மளோட முயற்சியும் சரி,
எப்போ பலன் தரும்னா கரெக்டான அந்த நேரமும் அமையணும். எனக்கு தெரிஞ்சு அந்த நேரம் அமைஞ்சிச்சுன்னா, நேரம் செட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகும். ஸோ அதை நான் நம்புகிறேன். ஏன்னா அது வந்து என் லைஃப்பில் நடந்துச்சு. இந்த 4 இயர்ஸ் நானும் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணேன். எல்லாம் என்னால் முடிஞ்ச எல்லா பக்கமும் வந்து நானும் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ அமையலை. இப்போது கடவுள் அமைச்சிருக்காரு. ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ அதுக்கான டைமும் காத்திருங்க. நீங்கள் எவ்வளோ காத்திருக்கீங்களோ, உங்கள் கனவுக்காக எவ்வளோ காத்திருக்கீங்களோ அவ்வளோ கண்டிப்பாக வந்து பலன் தரும். ஸோ அதை நான் நம்புகிறேன். ஸோ அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல வந்து உங்கள் ட்ரீம் என்னென்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் வந்து வேறு கண்டென்ட் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு லாஸ்ட் வரைக்கும் எதுவுமே வந்து என்னோடய ட்ரீமே என்னென்னு நான் முதல்ல கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் வந்து அதில் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ட்ராவல் தான் நம்மளோட மெயின் வந்து ட்ரீம். ஸோ அதுக்கு கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ அதை நோக்கி தான் வந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் தான், உங்களோட சப்ஸ்கிரைப், உங்களோட லைக், ஷேர், கமெண்ட்ஸ் தான். ஒவ்வொரு கமெண்ட்ஸும், லைக்கும், சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அமையும். என்னோடய சேனலில் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் ஃபோனில் ஷூட் பண்ணல. ஃபோனில் ஷூட் பண்ணது வந்து எனக்கே வந்து முதல்ல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ எதனாலனா அந்த ஹெல்மெட்டில் கரெக்டாக செட் ஆகலை. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணேன். வீடியோ ஷேக்கிங்கு, வாய்ஸ் வந்து சரியாக கவர் ஆகாதது, அதெல்லாம் வந்து முதல்ல வந்து எனக்கே கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த கனெக்டிங் தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த கனெக்ட் பண்ணுற மெயினே வந்து அந்த கேமரா தான். கேமராவும் சரி, இந்த நம்ம பேசுகிற வாய்ஸும் சரி, அதுதான். ஸோ அதுவே நம்மளுக்கு கனெக்ட் ஆகலைன்னா நான் போடுற எஃபர்ட் எல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ்லெஸ் தான் அது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம GoPro வந்து 12 எடுத்தோம். ஸோ 12 எடுக்கிறதுக்கான ரீசனே வந்து அதோட குவாலிட்டியும் ப்ளஸ் அதோட ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ 10 வந்து 23,000 சம்திங் இப்போ இருக்குது. GoPro 12 வந்து 30,000 ஆயிடுச்சு. எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே அதுதான். ஸோ அந்த குவாலிட்டியும் சரி, அந்த ஃபியூச்சர்ஸும் சரி. ஸோ அவ்வளோ நம்ம கஷ்டப்படுறது அந்த குவாலிட்டிக்காகவும் ப்ளஸ் வந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டிக்காகவும் தான். ஃபோனில் ஷூட் பண்ணது எனக்கு சுத்தமாக வந்து எனக்கே சரியாக வரல. அது அந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் ஸோ நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், எக்காரந்த போட்டும் இந்த மோட்டோ வாக்கிங் விடக்கூடாது அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருந்ததுனால தான். ஸோ இப்போது கடவுள் புண்ணியத்தில் இப்போ வந்து GoPro கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ அதில் தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து பெரிய வீடியோஸ், ரைட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். அதான் அந்த நம்ம கரெக்டான மைண்ட் செட்டில் இருந்தால் வந்து எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அமையும். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டில் விட்டுருந்தாலும் சரி, இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம், இப்போது இதில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நான் விட்டுருந்தாலும் சரி, கண்டிப்பாக இப்போ வந்து GoPro 12 எடுத்துருக்க மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான அந்த காரணமே அந்த கரெக்டான மைண்ட் செட் தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருங்க நீங்கள். எனக்கு தெரிஞ்சால் தான் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருந்தாலே போதும், உங்கள் ட்ரீமை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணலாம். இது வந்து வைசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் கேட்குதுன்னு தெரியல. ஸோ ஒரு வேலை எதுவும் செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு வைசர் ஓப்பன் பண்ணி தான் வந்து இது செக் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி கிளியராக இருக்கா வாய்ஸு, இல்லை வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப கேட்குதா அப்படின்ட்டு பார்க்கணும். கேமரா மாட்டிட்டு போகிறது நிறைய பேர் பார்க்குறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நானும் அந்த மாதிரி வந்து கேமரா மாட்டிட்டு போகிறது வந்து நிறைய பேர் அது மாதிரி பார்த்து நானும் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம், கிட்ட வந்துட்டேன். வந்து வீடியோ கிட்ட வந்தாச்சு. ஸோ வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்.